ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த செவ்வந்தி பூவை வச்சு மாலை கட்டுறது. வீட்டிலையே எப்படி நம்ம சிம்பிளாக மாலை கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த கலர் செவ்வந்தி பூவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து மஞ்சள் கலர் தான் இருக்குது. இதுலேயே வெள்ளை கலர் இருக்குது, ரோஸ் கலர் இருக்குது. செவ்வந்தி பூ மட்டும் கிடையாது, இந்த பட்டன் ரோஸ் சொல்கிறோம்லவா, அந்த ரோஸ் நம்ம ஒரு பாக்கெட்டில் விற்கும்ல, அந்த ரோஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கூட அந்த ரோஸும் கலர் கலராக இருக்கும். அதை வச்சும் இதே மாதிரி நீங்கள் கட்டலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த செவ்வந்தி பூ மாலை கட்டுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். செவ்வந்தி பூ மாலை செய்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு இந்த செவ்வந்தி பூ வேணும். செவ்வந்தி பூ நம்ம என்ன கலரில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இப்படி ஒரு வாட்டர் கேன் வேணும். இந்த வாட்டர் கேன் நிறைய நம்ம தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் கேன் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து தூண் இருந்தாலும் தூணில் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டிலோட கால் இருக்கல்லவா, அதில் கூட நீங்கள் கட்டி செய்யலாம். செய்கிறப்ப நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிசர் வேணும், கொஞ்சம் நூல்கண்டு. இப்போ எப்படி இந்த மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த வாட்டர் கேனில் இப்படி நான் சுற்றிக்கிட்டேன். உங்களோட இந்த வளர்த்தி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத, உங்கள்கிட்ட எவ்வளோ பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு மாலை பண்ணி வச்சுருக்கேன், அதே ஹைட்டுக்கு நான் பண்ண போகிறேன். எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும். சரியா? அடுத்தது இதே அளவு நூல் எடுத்துட்டு இப்போ இந்த அளவு நூலை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நூல் வந்து மூணுமே ஒரே அளவில் நான் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 நாட் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து படங்களில் தொங்க விடுறப்ப அந்த ஆணி இருக்குல்லவா, ஆணியில் மாட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நாட்டோ ஒரு 3 நாட்டோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி நூல்கண்டு என்கிட்ட பச்சை கலர் தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட வெள்ளை கலர் இருக்குது அல்லது அந்த பூக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்போ ஒரு நாட் போட போகிறேன். நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 3வது நூல் இருக்கல்லவா, இந்த 3வது நூல் எடுத்து இப்படி போட்டு இது உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே இந்த நாட் தனியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் போட்டிங்கல்லவா, இது வந்து நம்ம நூலில் மாட்டுறதுக்கான நாட். இப்போ இதையும் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம பூ கட்ட போகிறோம். அதற்கு அடுத்தது இப்போ நூல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பூவை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்போடு இருக்குல்லவா, நமக்கு இந்த காம்பு பகுதி தேவை கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக காம்பெல்லாம் எடுத்துடலாம். இந்த காம்பு வேண்டாம். நான் அதே மாதிரி எல்லாத்துக்கும் காம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இதில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறது எல்லாமே உங்களோட பிரியம்தான். இப்போ நம்ம கட்ட ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம பூவை எடுத்துக்கிறோம். இந்த 2க்குமான கேப்பில் வைக்கிறோம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சிட்டோம். வச்சுட்டு இந்த நூலை மேலே இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி போட்டு மொத்தமாக இப்படி விட்டு எடுக்கணும். இப்போ இது க்ரீன் கலருங்கிறனால உங்களுக்கு தனியாக அந்த நாட் தெரியுது. இதே நீங்கள் இப்போ மஞ்சள் கலர் பூவுக்கு மஞ்சள் கலர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த நாட் தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும், பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் 2வது பூ வைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2க்கும் நடுவில் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு இந்த 3வது நூலை இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி போட்டு கீழே கொடுத்து எடுக்கணும். நம்மளால் பிடிக்க முடியும். இந்த மாதிரி பூ கட்டும்போது நீங்கள் வச்சுருக்க வாட்டர் கேனாக இருக்கட்டும்
இல்லை அந்த கட்டிலாக இருக்கட்டும், அந்த தூண் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப ஆடுற மாதிரி இருந்துச்சு, வெயிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கட்ட முடியாது. பாருங்கள், மறுபடியும் வைக்கிறேன். 3வது பூவை இந்த கேப்பில் வைக்கிறோம். இந்த 3வது நூலை மேலே இப்படி போடுறோம், போட்டு இப்படி இழுக்கிறோம். இது ரொம்ப ஈஸி. பாருங்கள், கட்டியாச்சு. இதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன கலரில் இருக்குது, நீங்கள் ஒரு கலர் மாற்றி மாற்றி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை ஒரே கலர் தான் இருக்குது அப்படின்னா அதே கலரில் வைக்கலாம். நம்மளோட பிரியம்தான். பூவோட காம்பெலாம் நமக்கு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2 சைடு பூ வந்து இதே மாதிரி ஆல்ரெடி நான் ஒன்று கட்டி வச்சுருந்தேன். இப்போ ஒன்று நம்ம கட்டிட்டோம். இப்போ நம்மளோட மாலை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான மாலை கிடைச்சிரும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பூஜைகள் நடக்கிறப்ப நீங்களே எளிமையாக மாலை கட்டிக்கலாம். கட்டிட்டு இந்த மீதம் இருக்கிற நூலை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டிருப்பீங்களா, நீங்கள் கையை இப்படி உள்ளே விட்டு ஒரு முடிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த முடிச்சில் நீங்கள் ஆணியில் தொங்க விட்டுக்கலாம். நம்மளோட மாலை ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம். நம்மளோட மாலை ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் தனியாக பூவை வந்து இந்த மாதிரி பூ எடுத்து இப்படி சுற்றி இதையும் இந்த மாதிரி இடையில இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அது உங்களோட இஷ்டம்தான். மாலை ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பூக்களோ பட்டன் ரோஸோ அந்த மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கட்டி பாருங்கள். கட்டி பார்த்துட்டு நம்மளுடைய அரண் தமிழ் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.